அட்டகாசமான சிக்கன் குழம்பு செய்யலாம். வாங்க பார்க்கலாம். 3 தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 3, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகா. பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க. இஞ்சி சின்ன துண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி நிறையா போட்டிங்கன்னா குழம்பு கசக்கும். நீங்கள் இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நான் 2 சைஸ் பெரிய பூண்டு போட்டுக்கிட்டேன். அந்த பல்லு தான் அது. முருங்கைக்காய் நிறையா சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லாயிருக்கும். வாணலில் எண்ணெய் விட்டுட்டு நான் நல்லெண்ணெயும் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் அதை போட்டுக்கிட்டேன். மொத்தம் 3 ஸ்பூன் தான் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரீஃபண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் குழம்பு, சிக்கன் குழம்பு. நான்வெஜ் குழம்புல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். போட்ட உடனே நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை இப்போ போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை கருகாது, நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுல தான் இருக்குது சிக்கன் குழம்பு. நீங்கள் கரண்டியால் கொஞ்சம் குத்தி விட்டு பாருங்கள். அந்த வெங்காயம் பிரிஞ்சு வரும். தனித்தனியாக இருக்கும். சீக்கிரமாகவும் வதங்கிடும் குழம்பு. வெங்காயம் வதங்கிடும். 2 பச்சை மிளகா போட்டுக்குங்க. 2 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கறதுல தான் இருக்குது குழம்பு. அந்த தக்காளி அந்த தோல் பிரியணும். பிரியிற மாரி நல்லா வதக்குங்க. வதக்கினிங்கன்னா குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா தான் அந்த குழம்புல அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழம்பு. குழம்பு நீங்கள் ஒன்று ஒன்றா எப்படி நான் போடுறேன்னு அந்த ஆர்டர் படியே நீங்களும் போட்டு பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மொத்தமாக எல்லாமே ஒன்றா போட்டிங்கன்னா அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்காது. அடுத்தது சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா ஒன்றும் வதங்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் ஒன்றா போட்டு வதக்கினிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் போட்ட உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன். நான் இடித்தது தான் போட்டிருக்கேன். நல்லா இடிகளில் வச்சுட்டு நல்லா நைஸாக இடிச்சுக்குங்க. நல்லா மயணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் அதிகமாக இருந்தாலும் போதும். உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இதுமாரி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் இதேமாரி செய்வீங்க. செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதோட நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாரி நல்லா வதக்கிட்டு இப்போ மஞ்சள் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு வதக்கிக்கங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கார மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் கம்மியாக தான் நான் போடுறேன் கார மிளகாத்தூள். ஏன்னா அதுலேயும் காரம் இருக்கும், இதுலேயும் காரம் இருக்கும். குழம்பு ரொம்ப காரமாக இருக்கும். குழம்பு காரமாகிடும். அதனால தான் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கிட்ட அப்புறம் நல்லா 1 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். போயிட்டு நல்லா உங்களுக்கு கறியும் வெந்துடும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு கறி பாதி வெந்துடும். நீங்கள் குழம்புல சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் கறி உங்களுக்கு. இப்போ நீங்கள் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் இப்போ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வதங்கும். ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இப்போ கொஞ்சம் மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்குங்க. அந்த முருங்கைக்காய் வாசனை இந்த குழம்புல நல்லா இறங்கும். அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன். 3 ஸ்பூன் போட்டுறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நாங்கள் குழம்பு 2 வேளை வச்சுப்போம்.
அதனால் நான் மிளகாத்தூள் அதிகமாக குழம்பு நான் நிறையா தான் கூட்டி வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாரி போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் தனியாத்தூள் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பூன் தனியாவுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுவே போதும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா விட்டுக்குங்க. தண்ணி நீங்கள் இப்போயே விட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணியாக தான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்ட உடனே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து இப்போ போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நறுக்குன்னு இருக்கும். நீங்கள் வதக்குள்ளே போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றிட்ட அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரும் மாரி இருக்கும். அப்போ வந்து உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு தேங்காய், பொட்டுக்கடலை. தேங்காய் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து கம்மியாக. தேங்காய் வந்து 3/4 பங்குனா 1/4 பங்கு வந்து பொட்டுக்கடலை போட்டுக்குங்க. அப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது நான் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். நான் போடலை. நான் இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் அது போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லாயிருக்கும். நாங்கள் மசாலா கம்மியாக தான் போடுறோம். மசாலா கம்மியாக வச்சு பாருங்கள், குழம்பு நல்லாயிருக்கும். கரம் மசாலா நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த கரம் மசாலா வாசனை தான் அடிக்கும். இப்போ நல்லா குழம்பு நல்லா வந்து கொதித்து நல்லா வருது பாருங்கள். எண்ணெய் ஓரத்தெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, கரம் மசாலா, பெருஞ்சீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. குழம்ப கிளறி விட்டுட்டு மூடிடுங்க. மூடிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேணாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். உருளைக்கிழங்கும் முருங்காவும் உப்பு இழுத்துரும். அதனால் நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தமாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு நிறுத்திட்டிங்கன்னா போதும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் திறந்து பார்த்தாலே போதும், வாசனை அப்படி அடிக்கும். உங்கள் தெரு ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க உங்கள் வீட்டில் வந்து கறி குழம்பான்னு. அந்த அளவு இருக்கும் வாசனை. சாப்பிட்டும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மெத்தடில் தான் கறி குழம்பு வச்சு பார்ப்பீங்க. அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு கரம் மசாலா இது பிடிக்காது. இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே அது பிடிக்காது. குழம்புல இருந்ததுன்னா அது தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் இதுமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. கம்மியான மசாலாவில் கம்மியான எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா சிக்கனே உங்களுக்கு வந்து எண்ணெய் விடும். சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.